கர்த்தர் ஒருவருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. May all glory be to God's holy name today. 2025 நவம்பர் மாதம் 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. Today is 23rd, a good Sunday morning in the month of November, the year 2025. இந்த நாளிலும் இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் நம்மை ஆராய்ந்து அறிய கிருபை செய்வீராக. Let us recognize ourselves and let us repent from our sins in this Sabbath day. ஆமென், ஆமென், ஆமென். Amen, amen, amen. என்னுடைய பிரசங்க தலைப்பு, The topic of our message today is, நம் நிலையையும் பார்ப்போம். let us look at our situation. கொரிந்திய சபை கூடாக நம்மை ஆராய்வோம். Let us analyze ourselves through church in Corinth. முதலாவது குறிப்பு, As my first point, சபை கிறிஸ்துவுக்காக. those who have been sanctified for Jesus Christ. ஒன்று பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், When we have been sanctified, பரிசுத்தவான்களாய் இருக்க அழைக்கப்பட்டவர்கள். and to those who have been called to be saints. பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் கிறிஸ்துவுக்குள் தகுதி நிலையை, பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் குறித்து கிறிஸ்துவுக்குள்ள தகுதி நிலையை காண்பிக்கின்றது. Those who have been sanctified, it shows that they are justified in Christ. அனுதின நிலையில் தூய வாழ்வை வெளிப்படுத்த வேண்டியுள்ளது. We are expected to show our holy life in our daily life. கவனிங்க, அனுதின வாழ்வில் தூய வாழ்வை வெளிப்படுத்த வேண்டியுள்ளது. We are expected to show our holy life in our daily life. இரண்டாவது குறிப்பு, As my second point, தொழுது கொள்ளுதல். worshipping Him. 1 கொரிந்தியர் 1:4-6 வரை. The book of 1 Corinthians chapter 1 verse 4 to 6. அவர்களிடத்திலே காணப்படாதது ஸ்தோத்திரங்கள். What is seen as praises in Jesus Christ? அவரிடத்திலே காணப்படவில்லை. We did not see praises in their life. ஆனால் பவுல் ஸ்தோத்தரிக்கிறார். But Paul praises God. கிறிஸ்துவை பற்றிய சாட்சி உங்களுக்குள்ளே ஸ்திரப்படுத்தப்பட்டபடியே நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்றெல்லாவற்றிலும் சம்பூர்ணமுள்ளவர்களாய் இருக்கும்படியால் அவர் மூலமாய் உங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபைக்காக நான் உங்களை குறித்து எப்பொழுதும் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். I always thank my God for you because of His grace given you in Christ Jesus. For in Him you have been enriched in every way with all kinds of speech, with all knowledge. God thus confirming our testimony about Christ among you. பரிசுத்த பவுல் அவனுடைய வாழ்க்கைக்காகவும் ஜனங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கிருபைகளுக்காகவும் ஸ்தோத்தரிக்கிறார். Saint Paul, he praised God for all the wonders God did in his life. ஒன்று வாழ்வில் தேவன் நிகழ்த்திய வியத்தகு செயலுக்காக ஸ்தோத்தரிக்கிறார். He thanked or praised God for all the good deeds he has done in his life. நன்மைகளுக்காக ஸ்தோத்தரித்தார். And he praised God for all His grace. தேவ கிருபைக்காக ஸ்தோத்தரித்தார். He praised for God's grace. வரங்கள் வல்லமைகளுக்காக ஸ்தோத்தரித்தார். He praised God for all His gifts and power. அவன்தான் ஸ்தோத்தரித்தான், மக்களுடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம் காணப்படவில்லை. There was no praise in God's people's lives. இது வேதனை. It is distressing. ஏதோ ஒன்றை காண்பிக்கின்றது. This is showing something. தேவ கட்டுப்பாட்டுக்கு அப்பால் வாழ்ந்தார். They lived beyond God's control. ஆவியின் கனி இல்லை. There was no fruit of the Holy Spirit. கேளுங்கள், கிறிஸ்துவை ஏளனப்படுத்தி வாழ்ந்தார். Listen, they ridiculed Jesus in their life. 1 கொரிந்தியர் 1:10-11-12. The book of 1 Corinthians chapter 1 verse 10 verse 11 and verse 12. சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினை இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்திருக்க வேண்டுமென்று நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். I appeal to you, brothers and sisters, in the name of our Lord Jesus Christ, that all of you agree with one another in what you say, and that there be no divisions among you. ஏனெனில் என் சகோதரே, உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டென்று குலோவேயாளின் வீட்டாரால் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது. My brothers and sisters, some from close household have informed that there are quarrels among you. உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும், நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும், நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடினால் நான் இப்படி சொல்லுகிறேன். What I mean is one of you says, I follow Paul, another I follow Apollos, another I follow Cephas still. 1 கொரிந்தியர் 2:14. The book of 1 Corinthians 2 chapter 2 verse 14. ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாய் தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான். The person without the Spirit doesn't accept the things that come from the Spirit of God, but considers them foolishness and cannot understand them because they are discerned only through the Spirit. அவருடைய இருதயம், அவருடைய நடத்தைகள், காரியங்கள் ஜென்ம சுபாவத்திலே காணப்பட்டது. They did not behave with the spirit of wisdom in their behavior in their life. ஜென்ம சுபாவம்.
They did not behave properly. ஆவிக்குரியவர்களாய் நடக்கவில்லை. They did not live spiritually. தொழுது கொள்ளுதலையும் பிரச்சனை தான் இருந்தது. And there was problem in calling out to God. இன்றைக்கும் நம்முடைய சபைகள் நம்முடையவர்களும் இப்படித்தான் இருக்கிறார்கள். This is the state of Christian leaders, ministers and believers now. மனம் திரும்புவோம். Let us repent from our sins. இந்த கொரிந்திய சபையை பார்த்த நாம் நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து மனம் திரும்புவோம். Let us recognize and repent from our sins by looking at the Corinth church. இயேசுவின் நாமத்தினால் இந்த வார்த்தைகள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதா. In the name of Lord Jesus Christ, with the word of God, meet everyone. மனம் திரும்ப கிருபை செய்வீராக. Let us repent from our sins. ஆவிக்குரிய கனி உள்ளவர்களாக உம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் வாழ கிருபை செய்வீராக. Let us live within the control of God and let us live with the spirit of the Holy Spirit. இயேசுவின் நாமத்தினால். In the name of Lord Jesus Christ. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you abundantly.